ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம பெங்களூர்ல இருக்கிற நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருள் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு திங் தான், எல்லாருக்கும் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு திங் தான். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் கட்டுற முக்காவாசி ரெண்டல் ஹவுஸில் இந்த பொருள் இருக்கவே இருக்காது. அந்த விஷயத்தை அவங்க பண்ணவே மாட்டாங்க. அது கம்பல்சரி வீடுனா அது ஒன்று இருந்தே ஆகணும். தமிழ்நாட்டு சைட்லாம் இருக்கும், பட் இங்கே இல்லை. மேபி அந்த ஸ்பேஸுக்காகவா என்னன்னு தெரியல. அதனால தான் ஸோ அந்த பொருள் வந்து வாங்கலாம்னு சொல்லி வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம இந்த வீட்டுக்கு வந்தே பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸா 4 மந்த்ஸ் ஆகுது. ஆனால் ஒரு பொருள் வாங்குறதுக்கும் நேர காலம் அமையணும்னு சொல்லுவாங்க. அது என்னவோ கரெக்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் அது என்ன பொருள்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இது கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோவில் பார்ப்போம். ஸோ பூஜா யூனிட் தான் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வராதுக்கு முன்னாடி, பீச்சிலேருந்து இந்த வீட்டுக்கு வராதுக்கு முன்னாடி எத்தனையோ வீடு பார்த்தோம். ஆனால் ஒரே ஒரு வீட்டில் கூட பூஜை ரூம்ன்றது தனியாக இல்லவே இல்லை. மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா பூஜா யூனிட் தனியாக தான் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ 4 மந்த்ஸ் ஆக போகுது. வீட்டுக்கு பால் காய்ச்சி உள்ளே வரும்போது எப்படி நம்ம சாமி கும்பிட்டோமோ, கீழே சாமி படம் வச்சு சாமி கும்பிட்டோமோ, இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு வரைக்குமே இப்படிதான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறேன். நான் இது வந்து வாங்கியே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கினேன். ஆமாம், கண்டிப்பாக இது வந்து பண்ணால் வீட்டுக்கு ஒரு நீடு. ஏன்னா நம்ம வந்து பண்ணால் சாமி கும்பிடவும் செய்வோம். இந்த தரையில் இந்த மாதிரி சாமியை வச்சுட்டு இருக்கிறது பண்ணுறது அது நல்லா இல்லை. நம்மளுக்கே கீழே உட்காரணும் ஒரு மாதிரி இருக்கும். அதாகப்பட்ட கடவுளை போய் நம்ம கீழே உட்காரலாமா, உட்கார வைக்கலாமா? அது இல்லாமல் நாங்கள் சும்மா ஒரு செல்ஃப் மாதிரி அடித்து இந்த ஹவுஸ் ஓனர் அடிச்சு கொடுக்க சொல்லி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் 4 அடிவில் எங்களுக்கே பிடிக்கல. சும்மா செல்ஃப் மாதிரி அடிச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி ஓப்பனாக இருக்கும். சாமி பூஜை யூனிட்டே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 மாசமா இதுக்கு டைம் எடுத்தீங்களான்லாம் கேட்காதீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி வாங்குறதுக்கு ஒரு விஷயம் வாங்குறதுக்கும் அந்த நேர காலம் வரணும்னு வாங்கல. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே தான். நேற்று வந்துச்சா? ஆமாம், நேற்று நைட்டு தான். இன்னைக்கு ஃப்ரைடே, தேர்ஸ்டே வந்துச்சு. ஸோ இது ஓப்பன் பண்ணலாம். எனக்கு ரொம்ப ஈகராக இருக்கு. ஏன் அந்த பெல்ஸ் எல்லாம் வாங்கி வரல? அது பெல்ஸ் வாங்கணுமா? அவர்கிட்ட அப்போ ஸ்டாக் இல்லை. ஒரு 2 days விட்டு வர சொன்னாங்க. வெளியே வேற எங்கேயாச்சும் வாங்கிடலாம், சரி அவர் கடையிலே வாங்கிடலான்ட்டு அப்படியே இதுவாகிட்டு. கிளிக்காதடா பேப்பரை பூ போல ஹேண்டில் பண்ணுறா. ஆமாம், அது எங்கேயாச்சும் இருக்கும் பாரு, ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க. பாருங்க, வினோவும் கபோர்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஆமாம், இது 4 feet. காமெடி. இது மாதிரிலாம் வச்சு முருகர் சிலைலாம் வச்சு கும்பிடணும்னு ஆசைப்படுது. ஆனால் முருகர் சிலை புதுசாக வாங்கணும். வீட்டில் ஒரே ஒரு சாமி பக்கம் தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம். சின்ன முருகையா, சிங்கார முருகையான்ட்டு. அது மேலே பாரு, ஸ்க்ராச்சஸ் விழக்கூடாதுன்ட்டு அந்த கவர் போட்டு வச்சுருப்பாங்க போல். நான் வந்து வேற ஒரு கலர் செலக்ட் பண்ணேன். ஆனா இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல எல்லாமே வார்ட்ரோப்ல இருந்து, ஆமா, கட்டில், ஏன்னா வுட் எல்லாமே வந்து இந்த கலர் தான், இந்த மாதிரி தான். ஸோ அதனால வந்து அதுக்கு மேட்சிங்காக இருக்குன்னு வாங்கணும். நான் வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலர் கலர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஒயிட் கலரு எங்கேயா கலர்ஃபுல்லாக யாராச்சும் தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லம்மா, ஒயிட் கலர் இங்க நடுவுல இருந்ததெல்லாம் வேற கலர். அது பிளாக் கலர். அந்த மாதிரி எடுத்தா அவர் வந்து இதுதான் எடுக்கணும்னு சொன்னாரு. பட் எனக்குமே இது பிடிச்சிருந்துச்சு. மேல கோபுரம் மாதிரி. ஆமா, இது எப்படி வாங்கணும்? அமௌண்ட் சொல்லலாமா? அமௌண்ட் பத்தி அமௌண்ட் சொல்லலாமே, அதில் போய் என்ன? ஆக்சுவலா எனக்கு வந்து உள்ள பெல்ஸ் இருக்குமா? எங்க? அடடே, அதுவும் இருக்கா? நம்ம இல்லைன்னு நினைச்சோம், அவர் தனியாக வாங்கணுன்னாரு. ஒரு பெல்லும் வாங்குறதுக்கு ஒரு பெல்லு 50 rupees என்னவோ. ஆமாம், ஆனால் நான் இது காசே தரலையே. எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம். அப்போ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதை ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இதுதான் மெயின் சாமி ரூம் பூஜை. இங்க வந்து நடுவுல அந்த இது வச்சுக்கலாமா? அந்த சாமி நம்ம ரொம்ப நாளா வச்சிட்டு இருக்கோம். அந்த போட்டோ வச்சு முன்னாடி முருகர் சிலை வைக்கலாம். ஓகே. இங்க வந்து கீழ எல்லாம் வந்து ஸ்டோரேஜ். இது நல்லா இருக்கு. கற்பூரம், விளக்கெண்ணெய் அதெல்லாம் வைக்க போறோம். வேற என்ன
ஆனால் நம்ம ஆளுங்களை வந்து பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே என்னென்ன வைக்கணுமோ அதை தவிர்த்து மற்ற எல்லாமே வச்சுருப்பாங்க. சரி இருங்க, இது என்னங்க இது? ஏங்க இது வந்து டிவி ஸ்டாண்டுங்க. இங்கே பாருங்க, ஹெல்மெட்டு, மிக்சர் கடை, ஏங்க பேகு, இங்கே ஒரு பேகு, மடிச்சு வச்ச பாய். ஏங்க இது என்னங்க இது? இது என்னங்க? இவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிடுவாங்க, விடுங்க. நான் வேற இடத்துல வச்சா இவங்க வந்து எடுத்து வந்து இங்கே இடம் காலியாக இருக்கு, இங்கே வச்சிடுறது. ஆமாம், இப்பதான் பூஜா யூனிட்டே வாங்கிருக்கோம். டிவி எப்போ வாங்க போறோம்னு தெரியல. ஸோ நான் வந்து ஹோம் டூர் போட்டா வீட்ல எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு சோஃபா டிவி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹோம் டூர் போகணுன்ற ஒரு குறிக்கோள். எனக்கு ஒரு பீன் பேக் அதெல்லாம் இல்லை. ஸோ குறிக்கோளோட இருக்கிறேன். அதெல்லாம் 1 by 1 வாங்குவோம். இது வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாகவே போச்சா. எனக்கு வந்து ரீசெண்டாக பிஎஃப் அமௌண்ட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஒரு எப்போ பிஎஃப் அமௌண்ட் நான் அட்வான்ஸாக கிளைம் பண்ணாலுமே அது எப்படி தான் செலவாகுதுன்னே தெரியுதுல்ல. சரி, இந்த தடவையாவது ஒரு ஞாபகமாக ஏதாவது ஒன்று வாங்குவேன்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் இது வாங்கியிருக்கோம். இது ப்ரைஸ் வந்து ஓகே தான், இங்கே அது ஓகே தானம்மா. அவங்க ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்க கூட பார்த்துட்டு ப்ரைஸ் ஓகேன்னு தான் சொன்னாங்க. சரி, இது வைக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளி வச்சிருவோம். ஆமாம், தள்ளுங்க. தள்ளலாம் முடியாது, அது நீ தான் தள்ளும், நான் வீடியோ எடுப்பேன். இவ்வளோ பேசுகிறவங்கள தள்ளு. எனக்கு வந்து பூ போல உடம்பு. அடேங்கப்பா. வாமா. படும் கதவுகள் திறக்கப்படும். ஆமாம். கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ. என்னம்மா சாமி டெய்லி நியூஸ் எல்லாம் படிக்குமா? காமெடி. அதாவது சாமி வைக்கும்போது ஒரு வெள்ளை துணி தான் போட்டு வைக்கணும், ஒரு வேஷ்டி துணி. ஆமாம், ஏன்னா இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வேஷ்டி வேண்டாம். அது ஓகே. சரி, இப்போ என்ன அங்கே இப்போ நீ சண்டை போட்டுக்கிற உள்ள? ஓ, அளவு பார்த்து வைக்கிறீங்களா? சூப்பர். முதற்கண் கடவுள் விநாயகரா? ஓ ஃபைன். அவ்வளோதான், இது வைக்கிறதுக்கு சரியாக போச்சு. இதில் எங்கம்மா முருகர் ஸ்டாண்ட் வைக்கிறது? நம்ம முருகர். ஆமாம், ஏன்னா விநாயகருக்கு லெஃப்ட் ரைட்டு தான் முருகர். அங்கெல்லாம் பரீட்சையில் சண்டை போட்டு வாங்கினதுங்க அந்த கடையில். பரீட்சையில் சண்டை போட்டுலாம் வாங்கல, 75 ரூபா. சொல்லுவா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. யாரோ விநாயகர் வாங்க சொன்னார், நீ தானே? நீ விநாயகர் வாங்க சொன்ன, பட் எனக்கு சிவபெருமான். இதுலயே விளக்கு இருக்குமா? ஆமா, இது எடி வைக்கலாமா என்னன்னு தெரியல. பூ மட்டும் போட்டு வச்சிடலாம். ஓகே, எங்க வைக்கணுமா? சூப்பர்ல. உள்ளூர் லைட் போடணுமே. லைட் கனெக்ஷன் கொடுக்கலாம். எப்படிமா கொடுங்க? என்னமா லைட் போடுறீங்க? ஆனா பின்னாடி ஒரு ஹோல் இருக்கு. எங்க? பின்னாடி இந்த இது ஸ்டாண்டுக்கு பின்னாடி. அப்ப அதுதான் இருக்கும், செக் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்ரீ வேலடா, இது வீர வேலடா. நாங்க வந்து தைப்பூசம் அன்னைக்கு கோயிலுக்கு போறது இல்லையா, அப்ப வந்து எங்க கூடயே முருகர் கூடயே வந்த மாதிரி அன்னைக்கு நான் ரியலா உணர்ந்தேன். எங்க வீடு தேடி வந்த முருகர் எங்க கூடவே வந்துட்டாரு. இது எனக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணு எனக்கு கொடுத்தாங்க. இவருக்கு உனக்கு வந்து ராஜ அலங்காரமா? ஆமா, ராஜ அலங்காரம். எனக்கு வந்து என்ன அலங்காரமா? மந்திரி அலங்காரம். எதுல இல்ல ஜோக்கர் இல்லையாப்பா? மந்திரி அலங்காரம் போய் இருக்குதா முருகருக்கு?
ராஜ அலங்காரம் அப்புறம் என்னென்னமோ சொல்லுவாங்க. நிறைய அலங்காரம் இருக்கு. உனக்கு தெரியுமா அது எல்லாமே என்னன்னு? இது ஆண்டியா? இது ஏதோ ஒரு அலங்காரம். ரெண்டுமே ராஜ அலங்காரம். நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இந்த முருகர் சிலை வாங்குறதுக்கு ஒரு நல்ல பேஜ் இருந்தா எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து வாங்கி வீட்டுல வைக்க போறேன். ஆமா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மினி சாமி ரூம் நம்ம பெங்களூர் வீட்டில். பூஜா யூனிட். ஆமாம், பூஜா யூனிட், பூஜை செய்யும் யூனிட். அதாவது இருக்கிற இடத்துல இருந்தா அதுதான் அழகே தனி. ஆமாம், இப்போ கீழே இருக்கிறதுக்கு இங்க இருக்கிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்களுடைய பூஜை யூனிட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல. இன்னொன்று இது எட்டுனதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லவே இல்லையே. நேற்று ஸ்கூட்டியில் வச்சு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து அதை நிற்க வச்சு என்ன பண்ணுறது, இவ்வளோ நேரம் சொல்ல முடியல. டக்குன்னு இப்போ தான் சொல்ல வந்தேன். நீ தூக்குங்க, அசைக்க முடியல, பேச்சு வேற. இது இவருடைய உயிர் நண்பர். ஆமா, அவர் வந்து பின்னாடி உட்கார்ந்து வச்சிட்டு வந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கீழே இங்க வந்த உடனே வேற ஒருத்தர் வந்து இறக்குனாங்க. ஆமா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல பார்ப்போம். பை.